ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அவர் மொமெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட சிக்கன் மட்டன் பிரியாணி டேஸ்ட்லே அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவு இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரைத்தாவை செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம ஆனியன், டொமேட்டோ, ஒரு க்ரீன் சில்லி, சால்ட், சுகர் அண்ட் கர்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் வந்து அந்த ஆனியனோட இதெல்லாம் நல்லா இறங்கி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணின்னு இல்லை, எந்த சமையலாக இருந்தாலும் தேவையான பொருளை தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு சமைக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இதுக்கு நான் வந்து ஆனியன், க்ரீன் சில்லி, ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி தழை, அப்புறம் கரம் மசால், சில்லி பவுடர் அண்ட் டொமேட்டோ எல்லாம் எடுத்து வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆயில் வந்து நான் இங்கே 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 30 ml ரிஃபைண்ட் ஆயில், அப்புறம் கீ 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாம். இனி நமக்கு ஒரு வேலையும் இல்லை, எல்லாத்தையும் ப்ராப்பரான ஆர்டரில் போட்டு வணக்கி விட்டோம்னா பிரியாணியே ரெடி ஆயிரும். பச்சை மிளகா, வெங்காயம், அந்த கை ஃபுல்லாக புதினா, வெங்காயம் வந்து மெயினாக நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனையும் தாண்டி ஒரு ப்ரௌன் கலர் வந்துடணும். அப்போ வந்து ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து சாப்பிடும்போது அது வந்து கேரமலைஸ் ஆன மாதிரி ஒரு டேஸ்ட் நமக்கு வந்து கிடைக்குது. அதனால் அந்த ஸ்டெப்புக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆயிரும். இனி நம்ம அந்த ஒரு கை புதினா, ஒரு கை மல்லித்தழை வச்சுருந்தோம்ல, அதை போட்டு வணக்கிடலாம். நல்லா வந்து அந்த ஆனியன் கூட நல்லா பிளெண்ட் ஆகிட்டோம். பிளெண்ட் ஆகிற வரைக்கும் வணக்கிட்டு நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவன் தான் நம்மளோட ஹீரோவே இந்த பிரியாணியில். அவனை தாராளமாக கொஞ்சம் போட்டு, நான் வந்து இங்கே ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அவனு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருவோம். காரத்துக்கு வரமிளகாய் தூள் போடுறேன். அது வந்து 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதை பேஸ் பண்ணி போட்டுக்கலாம். இங்கே நான் 1 டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அவன் தான் நமக்கு ஃப்ளேவர் கொடுப்பான். இனி அந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் நல்லா போயிட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி தள்ளி விடுவோம். ஏன்னா இந்த தக்காளி போட்டுட்டானா அந்த மசாலா அதுக்கப்புறம் வேகாது, பச்சை வாசம் போகாது. அதுக்கு முன்னாடியே பச்சை வாசம் போயிட்டோம். இனி நம்ம தயிரை ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். தயிர் கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம், ஒரு 3/4 கப் அளவு ஊற்றலாம். அந்த தயிர் கொஞ்சம் அடுப்பில் இருக்க கேப்பில் கூட நம்ம அந்த காளானை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த காளானை கூட சால்ட் வந்து நான் இங்கே 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன்னு சொன்னனால அதுக்கு வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த காளானுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்படி இது போட்டால் எனக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது வந்து மூடி வச்சுருங்க. ஏன்னா காளான்லேயே தண்ணி விடும், அதிலே கொஞ்சம் காளானும் வெந்துடும். மூடி ஒரு 10 நிமிஷம் வேணால் ஒரு 7 மினிட்ஸ் மூடி வைங்க போதும். மூடி வச்சாச்சு. இனி இது வந்து நல்லா ஒரு 7 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பார்த்திங்களா, நல்லா தண்ணி விட்டு ஆயிலும் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஒரு மிக்ஸை கொடுத்துட்டு நம்ம வந்து எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அதில் 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதில் எடுத்தேன். ஸோ வந்து இந்த மிக்சியில் வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், மிக்சி கழுவி அதை வந்து ஊற்றிட்டோம். இப்போ நல்லா தண்ணி வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ஊறிடுச்சு. அதை வந்து நல்லா கழுவிட்டு போட்டுக்கலாம். மேக்ஸிமம் எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு செய்யுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் தான் அதை பார்க்கவே கொஞ்சம் அரிசி மாதிரி தெரியும், இல்லைன்னா குச்சி குச்சியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ வந்து நான் அரிசி போட்டாச்சு. போட்டு நல்லா மூடி வச்சு சும்மா ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நான் இப்போ வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ரைஸ் குக்கரில் எடுத்து வச்சிட போகிறேன். ரைஸ் குக்கரில் வச்சு தான் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். தம் இருக்கிற மாதிரி தான் ரைஸ் குக்கரில் வைக்கிறதுங்கிறது, தம் இருக்கிற மாதிரி தான். ஒரு தண்ணி இருக்கிற வரைக்கும் ஃபுல் ஸ்பீடில் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே வந்து தம்மில் வைக்கிற மாதிரி சிம்மில் வச்சுக்குது. 5 மினிட்ஸ் இங்கே ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு. நான் இன்னும் எடுத்து ரைஸ் குக்கரில் வச்சிடுறேன். இன்னொரு 5 மினிட்ஸ் தான் ஃபுல்லில் இருக்கும் இதில். அப்புறம் நான் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மூடி வச்சிட்டேன்னா அதுவாக வாமுக்கு வந்துடும். அப்புறம் அப்படி தம்மில் இருந்துக்கும். அவ்வளோதான். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம பிரியாணியும் ரெடி ஆகிருக்கும். வாங்க பார்க்கலாம். பார்த்திங்களா, நல்லா உடையாமல் பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. நல்லா மஷ்ரூமில் நல்ல எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு.
நல்ல டேஸ்ட்டில் இருந்துச்சு. அளவான மசால் போட்டு ஒரு நல்ல டேஸ்டியான பிரியாணி நமக்கு வந்து கிடச்சிருச்சு. நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு சாப்பிடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெசிபியும் என்னோடய வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.